வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் எப்படி ஒரு வரிசையாக ஒரு நோட்டெல்லாம் வாசித்திருக்கும் பொழுது அதுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சியில் அது போகுது. ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம். இந்த வரிசையில் பார்க்கும்போது நிஷாதத்துக்கு 3 விதமான வெரைட்டியில் என்ன கிடைக்கும், வேறு நிறைய ஸ்வரங்கள் இருக்கும். அதாவது சுத்த நிஷாதம், கைசிக நிஷாதம், காக்கலை நிஷாதம். காக்கலை நிஷாதம்ன்றதுக்கு அது எந்த ஆக்டேவில் இருக்கும், அதுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கும்பொழுது ஒரு வகுப்பறையில் பாடம் சொல்கிற மாதிரியே கூட இதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ பேசும்பொழுது அந்த நிஷாதத்துக்கு என்ன நோட் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்து காட்டுறது சரியாக இருக்காது. அதனால் அது விளங்கி கொள்ளும்பொழுது அந்த ஒரு காக்கலை நிஷாதம் என்ற ஒரு பெயர் மட்டும்தான் வாயில் சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்னு நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு வகுப்பறையில் 2-3 பேர் இருந்தால் we can discuss. ஒருத்தரை பாட சொல்லி இது இப்படி தான் இருக்கும், ஒருத்தரை வாசிக்க சொல்லி இப்படி தான் இருக்கும்னு நம்ம காட்ட முடியும். அதுபோல் அந்த நோட்டில் இருக்கிற விவரங்கள், வித்தியாசங்கள் அதுவே என்ன பண்ணோம், அந்த பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் நிறைய அளவில் அடுத்தடுத்து போட்டு பார்த்து நம்ம தான் சென்ற பதிவில் பார்த்த இத்தனை ஆயிரக்கணக்கில் நம்மளுக்கு ராகங்கள் கிடைக்கும்னு. சில ராகங்களில் ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்னா அதில் ஒரு சில நோட்டை மட்டும் கம்பிதம் இல்லாமல் பிளெயினாக பிடிச்சாலே தட் ஒர்க்ஸ் ஆஸ் ஒரு பெரிய ரிவார்டு போலவே நம்மளுக்கு இருக்கும். அதனால் ராகங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக அடிப்படையில் என்ன பண்ணோம், இசை அறிவு அபரிமிதமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இசையை உணர்ந்துக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரைவியல் ரீசன்ஸ்க்கு 2 பாட்டு கேட்போம், உடனே நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. ஸோ இசையை விரிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே தான் அதை ஒரு தெரப்பியாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பாடங்களை தொடர்ந்து படிக்கலாம். சென்ற பதிவில் சொன்ன ஒரு அனக்டோட் போல தான் பாடங்களை தொடர்ந்து படிக்க முடியும். அதில் என்னெல்லாம் வித்தியாசமான ராகங்களை எப்படி கையாளுறது அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். ஆனால் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் நோட்டு, அதாவது அந்த 22 ஸ்வரங்கள் இருக்கிற அந்த ஒரு பெரிய ஸ்வரஸ்தானத்தில் எல்லாம் பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிவ் நோட்டை நம்ம டச் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் அஸ் ஏ போட். ஒரு போட் எப்படி இனிமையாக ஒரு விதமான தடங்கள் இல்லாமல் மெலிதான காற்று வீசும் திசையினில் அந்த ஓடம் தானாக பயணிக்குமோ அதுபோல் இசையை தொடர்ந்து கேட்கும்போது நல்ல விதமான ஒரு உணர்வுகளை நம்மிடையே அது பெற்றுத்தரும், கொண்டு வந்து தரும். ரெண்டுமே சாத்தியம்தான் அதில். அதனால் இசையை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். அந்த கேட்கும் பொழுது இசை என்ன செய்யும் அப்படின்னா அது தெரப்பியூட்டிக் மீடியம். அதாவது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி, பேசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி அப்படின்னு. பேசிவ்னு சொன்னால் எங்கேருந்தோ இசை வரும், நம்ம கேட்டு இன்புறுவோம், அதில் உண்டான அதுக்கு மருந்து போல் அது பயனளிக்கும். ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொன்னால் மருந்து இருக்கும் இசை போல், ஆனால் அந்த இசையோட நம்ம பங்கு பற்றி கொள்ள வேண்டும். அதாவது நம்மளும் கூட சேர்ந்து பாடுறதோ, கூட இல்லை அந்த உடன் இருந்து அந்த இசையை அனுபவிக்கிறது அப்படின்றதெல்லாம் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம இன்னும் விவரமாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.